Hey guys, welcome back to our channel. Now உங்க அசோக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க மாதிரி தம்ப்லைனில் ஸோ எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான யூடியூப் பேனர் மேக் பண்ண போகிறது அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆனில் போட்டுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தேவையில்லை, இதை நம்ம டிலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னு மேலே கலர்ஸ்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு நீங்கள் கஸ்டம் கலர் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சுருக்கேன், லைட் பிளாக் கலர் வச்சுருக்கேன். ஸோ அதே நீங்களும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துட்டு சைஸ் மாற்றிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஏ சைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் கஸ்டமில் போய்ட்டு யூடியூப் பேனர் சைஸ், யூடியூப் சேனல் பேனர் சைஸ்ன்னு அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரி இருக்கும், அதை ஓகே கொடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேனரோட சைஸு. ஸோ இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைஸ் நம்ம மாற்றணும். ஸோ இந்த ஆப்ஷன் ஓகே பண்ணிங்கன்னா அதில் ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க, ஓகே பண்ணிங்க. ஸோ இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதோ நீங்கள் அந்த கலர் வச்சுக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்ட பிறகு இந்த இதுவை நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் திருப்பியும் கேலரி, ஸோ இது சென்டராக ஒரு 2 பாயிண்ட் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த 2 பாயிண்ட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம மொபைலெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம யூடியூப் பேனர் சைஸு. ஸோ நீங்கள் லேப்டாப் சிஸ்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வரும். ஸோ மொபைலுக்கு நம்ம அதுவே போதும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கோட்டுக்கு நேராக. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 பேக்குன்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லோ வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வச்சுக்கோ நீங்கள் அந்த கலர் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ வச்சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரோல் பண்ணி அதை சைஸ்க்கு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ சைஸுக்கு வச்சுட்ட பிறகு அப்புறம் இங்கே ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அந்த ஆப்ஷனை கொடுங்க. இந்த கலர் வச்சுக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுலேயும் 2 பேக்குன்னு கொடுத்திங்கன்னா உள்ளே போய்ட்டு வருது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக லாக் பண்ணிக்கோங்க. நேம் ஸோ ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், கரெக்டான இடத்த பார்த்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துங்க. அப்புறம் இந்த ஸ்டைல்னு இருக்குது, அதில் போய் பீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஷோக்னு ஒன்று இருக்கா, அது ஓகே கொடுத்துங்க. ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இமேஜஸ், ஸோ அதையும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உள்ளே போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று யூடியூப் லோகோ. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபார் சேனல் அப்படின்னு போட்டுருங்க.
அதையும் கரெக்டான இடத்துல ஸ்பேஸ் பண்ணிடுங்க. ஸோ அதையே ஓகே பண்ணி மேலே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா follow me here. ஸோ இதையும் எடுத்துகிட்டு வந்து இது கீழே வச்சுருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்புறம் சிம்பிளாக இருக்கட்டும்னு ஒரு எஃபெக்ட் மாதிரி. ஸோ இதோட அப்பாச்சிட்டை கம்மி பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஃபஷனலாக யூடியூப் பேனர் எப்படி மேக் பண்ணுறது நீங்களும் கற்றுன்னு இருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். ஸோ இதோட ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சேவ் கொடுத்துட்டு இங்கே கீழே பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு கஸ்டமில் பண்ணிங்கன்னா அல்ட்ரான்னு இருக்கும், அல்ட்ரான்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் எப்படி ப்ரொஃபஷனலான ஒரு யூடியூப் பேனரை மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்கினாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.